தூய்மை பணியாளருக்கு ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து விடுங்கிறேன். தூய்மை பணியாளர் என்ன சொல்கிறான், நான் வாங்கின 18,000 சம்பளத்தை கூடிய உன் சோறு வேணாம், உன் வீடு வேணாம், உன் கார் வேணாம், உன் பங்களா வேணாம், உன்னுடைய எதுவுமே வேணாம், நான் வாங்கின சம்பளத்தை கொடுத்து என்ன நிரந்தரம் பண்ணுன்னு போராடுறான். எவ்வளோ 150 நாளாக போராடுறான். அவன் போராட்ட காலத்தை போய் நைட்டாக போயிட்டு அரெஸ்ட் பண்ணால் நீதிமன்ற உத்தரவு, அதனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாய தள்ளப்பட்டோம். அப்போ திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தை ஏற்றுன்னு சொன்னால் அதை நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு ஆதரவான ஒரு உத்தரவு வந்தால் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எதிராக வந்தால் நீதிமன்றத்தை ஏற்று இம்ப்ளிமெண்ட் போட்டு பாராளுமன்றத்தில் போவோம். இது ஒரு அரசா? மானங்கட்ட அரசு இது ஒரு அரசா? நான் கேட்குறேன். தூய்மை பணியாளர்களுக்கு உன்னை காலங்கத்தால் அவனுக்கு சோறு போடுறான்னா அந்த சோத்தை நீங்கள் எதில் எடுத்துகிட்டு போகிறீங்க? குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. எவ்வளோ அதிகார திமிர்! ஏங்க அவங்க மனிதர்கள் இல்லையா? உன் கல்விகளை அள்ளக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய உயர்வான இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு மோடிஜி அவர்களை யூபியில் மிகப்பெரிய ஒரு கும்பமேளா நடக்கிறப்ப அந்த கும்பமேளா முடிந்தோன்னா ஒவ்வொரு தூய்மை பணியாளர்கள் நிற்க வச்சு அவர் கால கழுவினாருங்க. அவர் மனிதரா? அவர் தலைவரா? நீங்க தலைவரா? ஒரு தூய்மை பணியாளருடைய கால கழுவினாருங்க அவரு. ஏன்னா அவர்களுடைய வேலையை ஈடு செய்யவே முடியாதுங்க. நீ லட்ச ரூபா கொடுத்தாலும் எவனும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க.